ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தில் இலையெல்லாம் கொட்டி போன ரோஜா செடியில் வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது. வேர் அழுகி போகாமல் வேர் நல்லா இருக்குன்னா இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்டிலைசர் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய புதிய தளிர்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் செடி நல்லா ஃபாஸ்ட்டாக ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். அதே மாதிரி நிறைய மொட்டுகள் வச்சு நிறைய பூக்கள் பூக்கும். ரோஜா செடியோட இலை எல்லாமே காஞ்சி கொட்டி போய் வெறும் குச்சி மட்டும் இருக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா அதிகமான வெயில். செகண்ட் ரீசன், தொட்டியில் எப்போதுமே தண்ணி தேங்கி நிற்கும். ட்ரைனேஜ் ஹோல் வழியாக தண்ணி வெளியேறாமல் மண் எப்போதுமே ஒரு ஈரப்பதத்தில் இருக்கும்போது செடியோட வேரோட வேலைகள் ரொம்ப ஸ்லோ ஆயிரும். வேரோட வேலைகள் ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னா இலைகளுக்கு தண்ணி கிடைக்காம இலை எல்லாமே காஞ்சி போய் கொட்ட தொடங்கிடும். இந்த சேம் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நமக்கு மழை காலத்துலேயும் வரும். அதனால நம்ம அடிக்கடி ரோஜா செடியோட ட்ரைனேஜ் ஹோல் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம இந்த ரோஜா செடிக்கு என்ன உரம் பயன்படுத்த போகிறோன்றதை பார்த்துடலாம். எப்போதுமே ரோஜா செடியில் நிறைய புதிய தளிர் வர்றதுக்கு நம்ம கம்போஸ்ட் பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நைட்ரோஜன் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய புதிய தளிர் வர்றதுக்கு உதவியாக இருக்கும். நான் இன்றைக்கி வர்மி கம்போஸ்ட் பயன்படுத்தியிருக்கேன். உங்ககிட்ட வர்மி கம்போஸ்ட் இல்லை அப்படின்னா கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் இல்லை லீஃப் கம்போஸ்ட் உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் பயன்படுத்த போகிறது ஃப்ரெஷ் டீ லீவ்ஸ் 1/2 ஸ்பூன். மழை காலத்தில் உரமாக பயன்படுத்துறதுக்கு நம்ம எப்போதுமே ஃப்ரெஷ் டீ லீவ்ஸ் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்டு டீ பவுடர் நம்ம கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் தான் பயன்படுத்தணும். அப்படி நம்ம வெயிலில் காய வைக்காமல் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அதில் ஃபங்கஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மூணாவதாக நம்ம இதில் முக்கியமாக சேர்க்க வேண்டிய பொருள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். மஞ்சள் ஒரு நல்ல கிருமி நாசினி. வேரில் ஏதாவது ஃபங்கஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் அதையும் சரி செய்கிறதுக்கு மஞ்சள் ரொம்ப உதவியாக இருக்கும். இது கூடவே நம்ம வாழைப்பழத்தோல் பவுடர் 1 ஸ்பூன் பயன்படுத்த போகிறோம். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. வாழைப்பழத்தோல் பவுடர் பயன்படுத்தும் போது இதுக்கான ரிசல்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய மொட்டுகள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த உரம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை ரிப்பீட் பண்ணுங்கள். இலையெல்லாம் கொட்டி போன ரோஜா செடிக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமான கேர் எடுத்தீங்கன்னா தான் மறுபடியும் நிறைய புதிய துளிர் நிறைய மொட்டுகள் வச்சு நிறைய பூக்கள் பூக்கும். ரோஜா செடிக்கு எப்போதுமே உரம் கொடுக்கும்போது மண் காஞ்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உரம் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா நிறையா தண்ணி ஊற்றி விடுங்க. இப்போ உங்கள் ஊரில் தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்குன்னா கூடவே இந்த உரம் கொடுக்கும்போது நிறையவே புதிய தளிர்கள் வரும். இல்லை உங்கள் ஊரில் இன்னும் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா காலையில் 3 to 4 மணி நேரம் வெயில் கிடைக்கிற மாதிரி இடம் பார்த்து இந்த செடியை மாற்றி வச்சுருங்க. அதிகமான வெயிலில் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா புதுசாக வரக்கூடிய தளிர் எல்லாமே கருகி காஞ்சி போயிடும். குச்சி மட்டும் இருக்கிற ரோஜா செடியில் நுனி பகுதி வெயில் காலத்தில் எப்போதுமே கட் பண்ணாதீங்க. ஏதாவது ஸ்டெம் மட்டும் ரொம்ப அதிகமாக காஞ்சிருக்குன்னா அதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல மஞ்சள் இல்லைன்னா கற்றாழை வச்சு விட மறந்துடாதீங்க. இலை எல்லாமே காஞ்சி கொட்டி போன ரோஜா செடியில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா செடியே கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி போயிடும். இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். கூடவே இந்த உரம் பயன்படுத்துங்க. உங்கள் செடியிலையும் நிறைய புதிய தளிர்கள் கொஞ்சம் நாள்லேயே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.